நான் கூட்டம் நடத்தி வர்றதுக்கு எவ்வளோப்பட்ட பெர்மிஷனுங்க, எவ்வளோ கட்டுப்பாடுகள், எவ்வளோ இதுவுங்க. ஏங்க எங்கால கேட்குறாங்க, நாங்கள் வந்து ஒரு ஒரு விஸ்தாரமான இடத்துல ஒரு மைதானத்தில் நாங்கள் நடத்திக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஒரு குறுகலான சந்து கொடுக்குறீங்க, ஒரு இடுக்கான இடம் கொடுக்குறீங்க. என்னங்க அது வந்து? ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மைக்கு கட் பண்ணுறீங்க, இல்லைன்னா பவரை கட் பண்ணுறீங்க. மைக்கு கட் பண்ணது வந்து திருச்சியில் அப்படின்றார், வந்து பவரை கட் பண்ணது அரியலூரில். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த முறை தாவாக்காவினர் நாகப்பட்டினத்தில் ஒரு இதுவான விஷயத்தை செஞ்சுருக்காங்க. என்னென்னா, இவங்களுக்கு ஒரு பர்மிஷன் ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்தில் வந்து தயவு செய்து விஜய் பேசிட்டு போகிற வரைக்கும் கரண்ட்டை கட் பண்ணி வைங்க. இவங்களே கேட்டிருக்காங்க. என்னென்னா, உயர் மின்னழுத்த கோபுரங்கள் போகக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த கொடியை வச்சுட்டு இருக்காங்களே, இந்த இரும்பு இதோட அப்புறம் சடன் மரத்தில் ஏறத்துல, லைட் கம்பத்தில் ஏறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் அவ்வளோ நீட்டாக இருந்தாங்க வந்து.